கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். எருசலேமின் அலங்க கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நெகேமியாவின் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை யூதருடைய சத்துருக்கள் கேள்விப்பட்டு இவர்களோடு யுத்தம் பண்ண வரவும் அந்த வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நெகேமியா சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் எங்கள் மேல் யுத்தம் பண்ண வரக்கூடாதபடிக்கு இரவும் பகலும் ஜாமங்காக்கிற மனுஷரை வைத்திருந்தோம். அவர்கள் தூங்காதபடி பகலில் ஒரு குழுவும் இரவில் மற்றொரு குழுவுமாக மாறி மாறி காவல் காத்தோம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் எங்களிடம் வந்து, சுமை சுமக்கிறவர்களின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடுகள் இன்னும் அதிகமாக சுமக்க முடியாதபடிக்கு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்ட முடியாமல் போய்விடுமோ என்று கூறினார்கள். ஏனென்றால் எங்களால் சரியாக சாப்பிடவும் முடியவில்லை, தூங்கவும் முடியவில்லை, இரவும் பகலும் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் எங்களுடைய சத்துருக்கள் நாங்கள் அவர்கள் பலன் குறையும் போது அவர்கள் நடுவே வந்து யூதர்கள் அனைவரையும் கொன்று போடுவோம் என்று இவ்விதமாய் அவர்கள் அலங்கத்தை கட்ட இயலாதபடி அவர்களுடைய வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். இந்த செய்தியை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதர்கள் கேட்டு பல இடங்களிலுமிருந்து வந்து 10 முறை நெகேமியாவிடம் வந்து கூறினார்கள். யாவரும் விழிப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருந்து அலங்கத்தை கட்டுங்கள், நம்முடைய சத்துருக்களின் கூட்டம் நம்மை அழிக்க காத்திருக்கிறது என்று அவர்களிடம் வந்து கூறினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரி இருந்தாள். அவள் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு சென்றாள். ஒரு நாள் கல்லூரிக்கு வட இந்தியாவிற்கு சென்று வந்த ஒரு ஊழியர் வந்தார். அவர் மதியம் சாப்பாடு முடிந்ததும் கல்லூரி பிள்ளைகளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊழியரின் தேவைகளை குறித்து பேசினார். கல்லூரி மாணவ மாணவியர் அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். இறுதியாக ஊழியர் சொன்னார், வட இந்திய மக்கள் மிகவும் பின்தங்கிய மக்கள். அவர்கள் அனுதினமும் காடுகளிலும் மலைகளிலும் திரிந்து வேலை செய்தால்தான் அன்று அவர்களுக்கு சாப்பாடு. இதையெல்லாம் பிசாசானவன் அறிந்து இந்த மக்களை அவன் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிறான். எப்படியாகிலும் இந்த மக்கள் நரகத்தில் அவனோடு இழுத்து கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவர்களை எப்படியாவது தன் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்று அவன் செயல்படுகிறான். இவர்களுக்கு இயேசுவை பற்றி கூற ஆட்கள் தேவை, யார் வருகிறீர்கள் என்று கேட்டார். உடனே இந்த சகோதரி தைரியமாக எழுந்து நின்று, ஐயா, நான் வருகிறேன் என்று தன்னை இயேசுக்கென்று அர்ப்பணித்தாள். அவ்வாறே அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்து வட இந்தியாவுக்கு சென்று அந்த மக்கள் மத்தியில் இயேசுவை பற்றி கூறி அந்த ஆத்துமாக்களை கொல்ல நினைக்கிற சாத்தானுடைய பிடியிலிருந்து அவர்களை காப்பாற்றி ஏராளமானோரை அழிவினின்று தப்பி ஆண்டவரண்டை வரும்படி ஆத்துமாக்களை அழிய விடாமல் காப்பாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறாள் என்று நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் பிசாசானவன் நம்மை சுற்றிலும் அநேகரை அவன் பிடியில் வைத்து கொண்டு அந்த ஆத்மாக்களை எல்லாம் அன்று யூதாவின் சத்துருக்கள் யூதர்களை கொல்ல நினைப்பது போலவே இன்றைக்கும் அவன் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டவர்களாய் பிசாசின் பிடியில் இருக்கிற அறியாமையில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த இயேசுவை பற்றி கூறுவோம். இயேசுவை அவர்களுக்கு கொடுப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை சுற்றிலும் இருக்கிற உம்மை அறியாத மக்களுக்கு உம்மை கூறவும் உம்மை கொடுக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அருள் புரி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.